சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளிலும் வெப்பநிலை கடுமையாக சரிந்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அனீஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் அனீஷ், உறைபனியால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் அம்ருத். சென்னை வானிலை ஆய்வு மையமானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் கடும் பனிப்பொழிவு காணப்படும் என்று கூறியிருந்தது. ஆனால் வானத்தில் மேகமூட்டமானது இருந்ததின் காரணமாக உறைபனியின் தாக்கமானது குறைந்து காணப்பட்டது. நேற்று ஓரிரு இடங்களில் நீர்ப்பனியானது காணப்பட்ட நிலையில் வானிலை ஆய்வு மையம் கூறியது போல் இன்று உறைபனி சீசனானது துவங்கியுள்ளது என்று கூறலாம். நகரின் பல பகுதிகளில், அதாவது குதிரை பந்தய மைதானம், ரயில் நிலையம், காந்தல் முக்கோணம், தலைக்குந்தா உள்ளிட்ட பல பகுதிகளில் நீரோடைகள் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் உறைபனியானது அதிகரித்து காணப்பட்டது. மேலும் இதன் காரணமாக சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களின் கூரைகள் மேல் உறைபனி படர்ந்து காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகாலை வேளைகளில் விவசாய வேலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள், நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள், காய்கறி பாரம் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வெண்மை ஆடைகளை அணிந்து தங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வருகின்றனர். அம்ரோத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.